வழக்கமா நாம கடல்ல குளிக்க போறோம்னு வச்சுக்குவோம். அலைகள் எல்லாம் முழுமையா ஓய்ந்த பிறகுதான் நான் கடல்ல இறங்குவேன் அப்படின்னு யாராவது கரையில காத்துக்கிட்டு இருப்பாங்களா? அது கண்டிப்பா சாத்தியமே இல்ல. ஆமா, அது சாத்தியமே இல்ல. கடல்ல அலைகள் வந்துட்டு தான் இருக்கும். அதுக்கு இடையில தான் நாம நீந்த கத்துக்கணும். ஆனா வேடிக்கை என்னன்னா, நம்ம சொந்த வாழ்க்கையில நாம அப்படிதான் காத்துக்கிட்டு இருக்கோம். கரெக்ட். எல்லா பிரச்சனையும் முடியட்டும்னு வெயிட் பண்றோம். எக்ஸாக்ட்லி. என்னோட கடன்கள் எல்லாம் தீரட்டும், இல்ல குழந்தைகள் செட்டில் ஆகட்டும், எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கட்டும், இப்படி எல்லா பிரச்சனைகளும் முழுமையா தீர்ந்த பிறகுதான் நான் என் வாழ்க்கையை நிம்மதியா வாழத் தொடங்குவேன் அப்படின்னு நாம நம்புறோம். இது அலைகள் ஓயறதுக்காக கரையில காத்திருக்கிற மாதிரி தான். மிகச்சரியான ஒரு ஒப்பீடு இது. அதாவது பிரச்சனைகள் இல்லாத, வலிகளே இல்லாத ஒரு உலகத்துக்காக நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா யதார்த்தம் என்னன்னா, அலைகள் மாதிரி துன்பங்களும் சவால்களும் நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கும். நிச்சயமா. அப்படி இருக்கும்போது அந்த அலைகளை எப்படி சமாளிக்கிறது, வலிகளுக்கு மத்தியிலையும் எப்படி ஆனந்தமா வாழ்றது அப்படின்னு கத்துக்கிறது தான் உண்மையான புத்திசாலித்தனம். அந்த ஒரு மாபெரும் கலையத்தான் இன்னைக்கு நாம இந்த ஆழமான அலசல்ல விரிவா பேச போறோம். ஆமா. இன்னைக்கு நாம ஆராயப் போற இந்த உரையாடலோட அடிப்படை ஆதாரம் தி புக் ஆஃப் ஜாய் அப்படிங்கிற புத்தகம். இது ஏதோ ஒரு சாதாரண சுய முன்னேற்ற புத்தகம் கிடையாது. ஆமா, இது ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு பதிவு. கரெக்ட். 2015ஆம் வருஷம் தர்மசாலாவில தலாய் லாமாவோட 80வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரும் தென்னாப்பிரிக்காவோட பேராயர் டெஸ்மண்ட் டுட்டுவும் ஒரு வாரம் ஒன்னா உட்கார்ந்து பேசின விஷயங்களோட ஆழமான தொகுப்பு தான் இது. இதுல நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்க 2 பேருமே தத்துவங்களை மட்டும் ஏதோ மேடையில பேசுறவங்க கிடையாது. இப்ப தலாய் லாமா எடுத்துக்கிட்டீங்கன்னா, தன் நாட்டை இழந்து 50 வருஷத்துக்கும் மேல ஒரு அகதியா வாழ்ந்துட்டுறவர் அவரு. ரொம்ப பெரிய போராட்டம் அது. ஆமா. மறுபுறம் பேராயர் டெஸ்மண்ட் டுட்டு பாத்தீங்கன்னா, தென்னாப்பிரிக்காவில பல தசாப்தங்களா நடந்த மிக கொடூரமான இனவெறி ஒடுக்குமுறையும் வன்முறையும் நேரடியா சந்திச்சவர். ஓ ஆமா. தங்கள் வாழ்நாளோட பெரும் பகுதிய வலியிலையும் போராட்டத்திலையும் கழிச்ச இந்த 2 பெரும் தலைவர்கள் இந்த உலகத்திலேயே மிகவும் மகிழ்ச்சியான மனிதர்களா எப்படி இருக்காங்க, அந்த ரகசியம் என்ன, அதைத்தான் அவங்க தங்களுக்குள்ள விவாதிக்கிறாங்க. இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க இப்போ ஒருவேளை டிராஃபிக்ல எரிச்சலோட வண்டி ஓட்டிட்டு இருக்கலாம், இல்ல நாளைக்கு ஆபீஸ்ல நடக்க போற மீட்டிங்கை நினைச்சு மன அழுத்தத்துல இருக்கலாம். உங்களுக்கு என்ன தோணலாம்னா, இந்த சாமியார்களுக்கு என்னப்பா ஈஸியா தத்துவம் சொல்லுவாங்கன்னு தோணலாம். எக்ஸாக்ட்லி. அவங்களுக்கு உலக பொறுப்புகள் இல்ல, ஈஸியா சொல்லிட்டு போடுவாங்க அப்படின்னு கூட உங்களுக்கு தோணலாம். ஆனா அவங்க சொல்ற ரகசியம் சாதாரணமா சொல்லப்படுற அட்வைஸ் கிடையாது. அது நம்ம அன்றாட நெருக்கடிகளை, மன உளைச்சல்களை தாண்டி எப்படி நிம்மதியா இருக்கிறது அப்படிங்கறத பத்தின உளவியல் ரீதியான ஒரு அறிவியல். கட்டாயமா. அந்த அறிவியலை புரிஞ்சிக்க முதல்ல நாம மகிழ்ச்சிக்கும், அதாவது ஹாப்பினஸ், அதுக்கும் ஆனந்தத்துக்கும், அதாவது ஜாய், இது 2க்கும் உள்ள ஆழமான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம பொதுவா இந்த 2 வார்த்தைகளையும் மாத்தி மாத்தி யூஸ் பண்றோம் இல்லையா? ஆமா. ஆனா இந்த புத்தகத்தின் படி பாத்தீங்கன்னா, மகிழ்ச்சி அப்படிங்கிறது வெளி உலக சூழ்நிலைகளை சார்ந்தது. ஆனா ஆனந்தம்ங்கிறது நம்ம உள்ளத்திலேருந்து, நம்மளோட ஆழமான இருப்புலேருந்து, அதாவது ஒரு வே ஆஃப் பீயிங்லேருந்து வர்றது. இதை நான் இப்படி பாக்குறேன். மகிழ்ச்சி அப்படிங்கிறது நாம தற்காலிகமா வாடகைக்கு இருக்கிற வீடு மாதிரி. வெளியில கிளைமேட் நல்லா இருந்தா வீட்டுக்குள்ள நாமும் சந்தோஷமா இருப்போம். ஆஹா, சூப்பரான உதாரணம். ஆனா ஆனந்தம் அப்படிங்கிறது நாம கட்டி எழுப்புன சொந்த வீடு மாதிரி. வெளியில எவ்வளோ பெரிய புயல் அடிச்சாலும் நமக்கு உள்ள ஒரு பாதுகாப்பான உணர்வை தர்றது. கரெக்டா? ரொம்ப அருமையான விளக்கம். மகிழ்ச்சியை தேடி நாம ஓடுறது உளவியல்ல ஹெடோனிக் ட்ரெட்மில் அப்படின்னு சொல்வாங்க. இப்ப நீங்க ஒரு ட்ரெட்மில்ல எவ்வளோ வேகமா ஓடினாலும் ஒரே இடத்துல தான் இருப்பீங்க இல்லையா? ஆமா, முன்னாடி போக மாட்டோம். அது போலதான் வெளி உலக பொருட்கள் தர்ற மகிழ்ச்சியும். இப்ப நீங்க ஒரு புது கார் வாங்குறீங்க, இல்ல உங்களுக்கு பிடிச்ச உணவு சாப்பிடுறீங்கன்னா உங்க மூளையில டோபமைன் சுரந்து ஒரு தற்காலிக சந்தோஷம் கிடைக்கும். ஆனா 2 நாள்ல உங்க மூளை அந்த சந்தோஷத்துக்கு பழகி போயிடும். ஓ, அப்புறம் அது போர் அடிச்சிரும். கரெக்ட். மறுபடியும் அதே அளவு சந்தோஷம் கிடைக்க உங்களுக்கு அதை விட பெரிய பொருள் தேவைப்படும். இது ஒரு முடிவற்ற ஓட்டம். இதைத்தான் C.S. லூயிஸ் எழுதின சர்ப்ரைஸ்ட் பை ஜாய் அப்படிங்கிற புத்தகத்தோட கருத்தை வச்சு பேராயர் டுட்டு ரொம்ப அழகா வளர்க்கிறாரு. ஆனந்தத்தை நாம நேரடியா ஒரு பொருளை போல தேடி போனா அது ஒருபோதும் கிடைக்காது. ஆமா, அது ஒரு பை ப்ராடக்ட் மாதிரி தான் வரும். எக்ஸாக்ட்லி. ஆனந்தம் அப்படிங்கிறது நாம மற்றவங்களுக்கான சேவையில ஈடுபடும் போதோ இல்ல ஒரு அர்த்தமுள்ள காரியத்தை செய்யும் போதோ தான் தானா கிடைக்கிற ஒரு உபவிளைவு அப்படிங்கிறாரு. இதுக்கு அவர் சொல்ற பிரசவ வலி உதாரணம் என்ன ரொம்பவே சிந்திக்க வச்சுது. ஆமா, ஒரு தாய் பிரசவத்தின் போது அனுபவிக்கிற வலி மனிதர்கள் அனுபவிக்கக்கூடிய உச்சகட்ட வலிகள்ல ஒண்ணு.
ஆனா குழந்தை பிறந்த மறுகணமே அவங்க அந்த வலிய முழுமையா மறந்துட்டு அளப்பரிய ஆனந்தம் கொள்றாங்க. ம். இங்க ஆச்சரியம் என்னன்னா, அவங்களுக்கு கிடைச்ச அந்த ஆனந்தம் வலியை தாண்டி அவங்க உயிரோட ஆழத்துல இருந்து பிறக்கிறது. அது ஒரு ஆழமான திருப்தி. ஆனா இங்க நான் கொஞ்சம் மாறுபடுறேன். இத நாம கொஞ்சம் ஆழமா யோசிக்கணும். இப்போ ஒரு தாய் பிரசவ வலிய தாங்கிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை அப்படிங்கிற ஒரு தெளிவான இலக்கு இருக்கு. அந்த வலிக்கு பின்னால ஒரு அர்த்தம் இருக்கு. கரெக்ட். ஆனா நம்ம அன்றாட வாழ்க்கையில வர எதிர்பாராத துயரங்களுக்கு அப்படி எந்த இலக்கும் இல்லையே. வலிகளை தேடி போய் யாரும் ஆனந்தத்தை அடைய விரும்புவதில்லையே. இது எப்படி சாத்தியம்? இது ரொம்ப முக்கியமான ஒரு உளவியல் கேள்வி. நம்ம வலியையோ துன்பத்தையோ நாமே தேடி போக தேவையில்ல அப்படின்னு தலாய் லாமாவும் பேராயரும் ஆணித்தரமா சொல்றாங்க. வலி அப்படிங்கிறது மனித வாழ்க்கையோட தவிர்க்க முடியாத ஒரு அங்கம். ஆமா, அது யாரும் தவிர்க்க முடியாது. ஆனா அந்த வலி வரும்போது நாம் அதை எப்படி எதிர்கொள்றோம் அப்படிங்கறதுல தான் நம்ம ஆனந்தம் அடங்கியிருக்கு. நான் மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படுறேன் அப்படின்னு நம்மள நாமே தனிமைப்படுத்திக் கொள்ளும்போது அந்த வலி ஒரு நரகமா மாறுது. ஓ, நம்மள நாமே சுருக்கிக்கிறோம். எக்ஸாக்ட்லி. ஆனா இந்த வலியை இப்போ உலகத்துல எத்தனையோ மனிதர்கள் அனுபவிச்சிருக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா உலகளாவிய மனித குலத்தோட வலியோட நம்மளை இணைச்சு பார்க்கும்போது நம்ம சொந்த துயரத்தோட சுமை குறையுது. இதத்தான் நம்ம துன்பத்தை வாய்ப்பா மாத்துறது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? தலாய் லாமா தன்னோட 16 வயசுலயே தன் நாட்டோட பொறுப்பை ஏத்துக்கிட்டு அப்புறம் நாட்டை இழந்து 56 வருஷம் அகதியா வாழ்ந்தார். ரொம்ப சின்ன வயசுலயே பெரிய பொறுப்பு. ஆமா, தன் வாழ்நாளோட முக்கால்வாசி பகுதியை இன்னொரு நாட்டுல அகதியா கழிக்கிறத அவர் ஒரு சுமையா நினைக்கல அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய வியப்பா இருக்கு. அவர் அதை எப்படி பார்க்கறாரு அப்படிங்கிறது தான் இங்க சூக்ஷமம். அந்த அகதி வாழ்க்கையை அவர் ஒரு துயரமா பார்க்காம உலகெங்கிலும் உள்ள பல மனிதர்களையும் அறிஞர்களையும் சந்திக்க தனக்கு கிடைச்ச ஒரு மாபெரும் வாய்ப்பாகவே பார்க்கிறார். வாவ், அந்த மனநிலை ரொம்ப விசித்திரமானது. ஆமா, ஒருவேளை தான் நாட்டை இழக்காம திபெத்ல உள்ள பொட்டாலா அரண்மனையிலேயே இருந்திருந்தா ஒரு தங்க கூண்டுக்குள்ள அடைப்பட்ட பறவை போல ஆகியிருப்பேன் அப்படின்னு அவரே சொல்றாரு. அந்த மனநிலை மாற்றம் சாதாரணமானதில்ல. இத வாசிக்கும்போது எனக்கு 8ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பௌத்த அறிஞர் சாந்தி தேவாவோட புகழ்பெற்ற வாக்கியம் தான் ஞாபகத்துக்கு வருது. அதாவது, ஆமா, அந்த கவலைப்படுறத பத்தின கோட் தானே? கரெக்ட். ஒரு பிரச்சனையை சரி செய்ய முடியுமானால் அதை நினைத்து ஏன் கவலைப்பட வேண்டும்? சரி செய்யவே முடியாது என்றால் கவலைப்படுவதால் என்ன பயன்? இது கேட்கறதுக்கு எவ்வளோ எளிமையா இருக்கு பாருங்க. அது கேட்கறதுக்கு எளிமையான தத்துவமா தோணினாலும் ரொம்ப ஆழமான உளவியல் உண்மையை உள்ளடக்கியது. இதை நான் கொஞ்சம் எதிர்க்க விரும்புறேன். ஒரு நிமிஷம் யதார்த்தத்துக்கு வருவோம். இத சொல்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. இவங்க 2 பேருமே பெரிய ஆன்மீக குருக்கள். அவங்களுக்கு குடும்ப பொறுப்புகள் இல்ல. ஆமா, மாச கடைசியில பட்ஜெட் பார்க்க வேண்டாம். எக்ஸாக்ட்லி. காலையில எழுந்து வேலைக்கு சென்று இஎம்ஐ கட்டி குடும்பத்தை காப்பாத்துற ஒரு சாதாரண மனுஷனால திடீர்னு வேலை போனா எதுவும் என் கையில இல்லைன்னு அமைதியா இருந்துட முடியுமா? அந்த பதற்றத்தை எப்படி சமாளிக்கிறது? நீங்க கேக்குறது முற்றிலும் நியாயமான கேள்விதான். இதுக்கு தான் மனநோய் எதிர்ப்பு சக்தி, அதாவது மென்டல் இம்யூனிட்டி அப்படிங்கிற ஒரு அற்புதமான கருத்தை இவங்க விவரிக்கிறாங்க. நம்ம உடம்புக்கு எப்படி நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கோ அதே போல மனசுக்கு ஒரு எதிர்ப்பு சக்தி தேவை. ஓ, பிசிக்கல் இம்யூனிட்டி மாதிரி. உடல் நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது நம்ம உடம்புக்குள்ள வைரஸே வராம தடுக்கிறது இல்ல. வைரஸ் உள்ள வந்தாலும் அதை எதிர்த்து போராடி உடலை சீக்கிரமா குணப்படுத்துறது. அதே போல மனநோய் எதிர்ப்பு சக்திங்கிறது துன்பங்களே வராம தடுக்கிறது இல்ல. அப்போ துன்பம் வரும்போது சமாளிக்கிறது. கரெக்ட். துன்பம் வரும்போது மனம் உடைஞ்சு போகாம அதை சமாளிச்சு மீண்டு வர்றது. இந்த மனநோய் எதிர்ப்பு சக்திய எப்படி வளர்க்கிறது? அதுக்கு அவங்க சொல்ற அறிவார்ந்த சுயநலம், அதாவது வைஸ் செல்ஃபிஷ்னஸ் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முரண்பாடா இருக்கே. சுயநலம் அப்படிங்கிறது தவறான ஒண்ணுதானே? இது ஒரு வகையான வேறுபட்ட சுயநலம். நாம எப்பவுமே என் பிரச்சனை, ஏன் வலி, ஏன் கடன் அப்படின்னு நம்மள பற்றி மட்டுமே சுருங்கி யோசிக்கும்போது நம்ம மூளையில உள்ள அச்ச மையம், அதாவது அமித்தலா ரொம்ப அதிகமா வேலை செய்யுது. இதனாலதான் மன அழுத்தம் அதிகமாகுது இல்லையா? ஆமா. ஆனா அறிவார்ந்த சுயநலம் அப்படிங்கிறது மத்தவங்க மேலான இரக்கத்தை வளர்க்கறது, நமக்கே அதிக அமைதிய தரும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது. நீங்க உங்க கவலைகள்ல மூழ்கி இருக்கும்போது உங்களை விட கஷ்டப்படுற ஒருத்தருக்கு சின்ன உதவி செஞ்சு பாருங்க. கண்டிப்பா ஒரு மாற்றம் தெரியும். அந்த நிமிஷமே உங்க மூளையில உள்ள அழுத்த ஹார்மோன்கள் குறைஞ்சி ஒருவித அமைதி பிறக்கும். பிறலுக்கு உதவுறது தான் நமக்காக நாம செஞ்சுக்கிற மிக சிறந்த உதவி. அற்புதம். இந்த மனதோட எதிர்ப்பு சக்தியை வளர்க்க சில அடிப்படை விஷயங்களை நாம மாத்தணும். அதாவது நம்மளோட பார்வை,
பணிவு, நகைச்சுவை உணர்வு, அப்புறம் எல்லாத்தையும் ஏத்துக்கிற பக்குவம். இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சதும் என்னை ரொம்ப சிரிக்க வச்சதும் இவங்களோட நகைச்சுவை மற்றும் பணிவு பத்தின அணுகுமுறை தான். ஆமா, இந்த 2 மாபெரும் தலைவர்களுமே எப்பவுமே ஒருத்தர் சின்ன குழந்தைங்க போல கிண்டல் செஞ்சுக்கிறாங்க அப்படிங்கறத வாசிக்கிறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. தலாய் லாமா ஒரு இடத்துல பேராயர் டெஸ்மண்ட் டுட்டுவோட பெரிய மூக்க பார்த்து கிண்டல் பண்றாரு. உடனே பேராயர் சற்றும் சளைக்காம தலாய் லாமாவோட ஆங்கில உச்சரிப்பு வச்சு கிண்டல் பண்றாரு. 2 பேருக்கும் இடையில அவ்வளவு ஒரு ஈகோ இல்லாத நட்பு. ஆமா, இத பார்க்கும்போது எனக்கு தோணுன விஷயம் என்னன்னா, ஒரு உலக புகழ்பெற்ற ஆன்மீக தலைவர் தன்னை ஒரு பெரிய பீடத்துல வச்சுக்காம, நான் ஒரு சாதாரண மனுஷன், இந்த உலகத்துல உள்ள 7 பில்லியன் மக்கள்ல நானும் ஒருத்தன் அப்படின்னு இயல்பா சொல்றது எவ்வளோ பெரிய விடுதலை. அந்த பணிவு தான் அவரை தனிமைப்படுத்தாம எல்லாரோடும் ஒன்றிணைத்து பாதுகாக்குது. மிகச்சரி. மனிதர்களை பிரிக்கிறது எது தெரியுமா? அதிகப்படியான சம்பிரதாயங்களும் ஈகோவும் தான். நான் ஒரு பெரிய அதிகாரி, நான் ஒரு பெரிய அறிவாளி அப்படிங்கிற கவசம் அணிந்துகிட்டு நாம உலாவும்போது நமக்குள்ளே ஒரு தனிமை உருவாகிடுது. நிச்சயமா. எந்த விதமான ஈகோவும் இல்லாம நம்ம பலவீனங்களை நாமே பார்த்து சிரிக்கும்போது அங்கே உண்மையான ஆனந்தம் பிறக்குது. பணிவு அப்படிங்கிறத நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். பணிவுங்கிறது நம்மளை நாமே தரம் தாழ்த்தி நான் ஒண்ணுமே இல்லாதவன்னு நினைக்கிறது இல்ல. மாறாக நம்மளை பற்றி குறைவா சிந்திக்கிறது. அதாவது திங்கிங் ஆஃப் யுவர் செல்ஃப் லெஸ். எப்பவுமே நம்மளையே மையமா வச்சு யோசிக்காம இருக்கிறது. கரெக்ட். மத்தவங்கள தாழ்த்தி பேசி நம்மளை உயர்த்திக்கிறதுக்கு பதிலா அவங்களோட இணைந்து நம்மளோட சொந்த பலவீனங்களை பார்த்து நாமே சிரிக்கும்போது கிடைக்கிற சுதந்திரம் அபாரமானது. அந்த சிரிப்பு தான் மனிதர்களை இணைக்கிற மிக வலுவான பாலம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நகைச்சுவை அப்படிங்கிறது நம்மளோட அகந்தைய சுக்கு நூறா உடைச்சு நாம அனைவரும் ஒரே மனித குலம் அப்படிங்கிற ஆழமான உண்மைய எந்த உபதேசமும் இல்லாம நமக்கு உணர்த்திடுது. நம்மளோட அகந்தை உடைந்தவுடன் அடுத்து நம்ம இதயம் பிறருக்காக திறக்கணும். இதுவரை நாம பேசுனது நம்ம மனசுக்குள்ள நடக்கிற போராட்டம். இப்ப வெளி உலகத்தோட நாம எப்படி உறவாடுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இரக்கம், தாராள குணம், அப்புறம் மன்னிப்பு ஆகியவை இல்லாம ஆனந்தம் முழுமையடையாது. இதுல தாராள குணம் அப்படிங்கறத விளக்குறதுக்கு பேராயர் டெஸ்மண்ட் டுட்டு சொல்ற ஒரு புவியியல் உதாரணம் ரொம்ப அற்புதமானது. இஸ்ரேல்ல உள்ள சாக்கடல், அதாவது டெட் சீ பற்றி அவர் பேசுறாரு. ஓ, அந்த உப்பு கடல் தானே? ஆமா, ஜோர்டான் நதியிலிருந்து தொடர்ந்து நன்னீர் அந்த சாக்கடலுக்கு வந்து சேருது. ஆனா அந்த சாக்கடல் அந்த நீரை எந்த நதிக்கும் கடலுக்கும் வெளியேற்றதில்ல, தன்னோடவே இறுக்கமா வச்சுக்குது. ரிசீவ் மட்டும் பண்ணுது, கொடுக்கறதில்ல. எக்ஸாக்ட்லி. அதனாலதான் தொடர்ந்து நன்னீர் வந்தாலும் அதுக்குள்ள எந்த உயிரினமும் வாழ முடியறதில்ல. அது ஒரு சாக்கடலாவே இருக்கு. ஆஹா, இந்த உருவகம் எவ்வளவு ஆழமானதுன்னு பாருங்க. நாமும் நம்ம வாழ்வில அன்பையோ செல்வத்தையோ அறிவையோ பெற்றுக்கிட்டு மட்டுமே இருந்தா, அதை மத்தவங்களுக்கு கொடுக்காம நமக்காக மட்டுமே சுருக்கி வச்சுக்கிட்டா நம்ம வாழ்வும் அந்த சாக்கடல் போல தேங்கி போயிடும். கொடுக்க தொடங்கும்போது தான் வாழ்க்கையில ஒரு சுழற்சி, ஒரு ஓட்டம் இருக்கும். ஆமா, இதையே திபெத்திய அகதி குழந்தைகள் பத்தின ஒரு நிகழ்விலையும் பார்க்க முடியுது. தங்க குடும்பங்களை பிரிஞ்ச வலிய பகிர்ந்து கொள்ள அந்த குழந்தைகள் அழும்போது அங்க இருக்கிற அனைவரோட இதயத்திலையும் ஒரு ஆழமான இரக்கம் பிறக்குது. அந்த துயரமான நேரத்துல கூட அந்த இரக்கமே அங்க ஒரு அன்பான பிணைப்பை உருவாக்குது. தாராள குணத்தை போலவே ஆனந்தத்துக்கு மிக அவசியமான இன்னொரு விஷயம் மன்னிப்பு, அதாவது ஃபர்கிவ்னஸ். இதை நம்ம கொஞ்சம் கவனமா புரிஞ்சுக்கணும். மன்னிக்கிறது அப்படிங்கிறது அவங்க செஞ்ச தவற அப்படியே மறந்துடுறது இல்ல. பேராயர் டுட்டு இத ரொம்ப தெளிவா விளக்குறாரு. ஒரு தவறான செயலை செஞ்சவனையும் அவனோட செயலையும் பிரிச்சு பார்க்கறது தான் மன்னிப்பு. அந்த தவறான செயலை நாம நிச்சயமா தடுத்து நிறுத்தணும். ஆனா அந்த மனிதர் மேல நாம வெறுப்ப கக்கக்கூடாது. கரெக்ட். ஆனா இது ரொம்பவே சவாலான ஒரு விஷயம். நான் இதை ஒரு சாதாரண மனுஷனோட கோணத்திலிருந்து கேட்கிறேன். தொடர்ந்து மத்தவங்களுக்கே கொடுத்துக்கிட்டும் நம்மள துன்புறுத்துறவங்கள, நமக்கு துரோகம் செஞ்சவங்கள மன்னிச்சுக்கிட்டும் இருந்தா இந்த உலகம் நம்மள முட்டாள்னு நினைக்காதா? நிறைய பேருக்கு இந்த பயம் இருக்கும். ஆமா, நாம ஏமாளிகளாகிவிட மாட்டோமா? மன்னிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பலவீனத்தோட அறிகுறி இல்லையா? இது இயற்கையாவே நம்ம எல்லாருக்கும் எழக்கூடிய ஒரு கேள்விதான். ஆனா இதுக்கு தலாய் லாமாவும் பேராயரமும் ஆணித்தரமா ஒரே பதில தர்றாங்க. பழி வாங்குறது தான் பலவீனம், மன்னிக்கிறது மாபெரும் பலம். ஓ, அது எப்படி புரிஞ்சுக்கிறது? இதை ஒரு சின்ன உருவகத்தின் மூலமா புரிஞ்சுக்கலாம். ஒரு மனுஷனோட கொடுமையான செயலுக்காக அவன் மேல நீங்க கடுமையான கோபத்தையும் வெறுப்பையும் வளர்த்துக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம்.
உங்க மன அமைதியை கட்டுப்படுத்துற ரிமோட் கண்ட்ரோல உங்களை காயப்படுத்தினவர்கிட்டயே நீங்களா கொண்டு போய் குடுக்கறீங்கன்னு அர்த்தம். ஆஹா, இது ரொம்ப ஆழமான பாயிண்ட். அவர் நினைச்சா உங்கள கோவப்படுத்த முடியும், அவர் நினைச்சா உங்க தூக்கத்தை கெடுக்க முடியும். மன்னிப்பு அப்படிங்கிறது அந்த ரிமோட் கண்ட்ரோல அவர்கிட்ட இருந்து திரும்ப பெறுவது. இத நிதானமா யோசிச்சு பார்த்தா எனக்குள்ள ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுது. என்ன காயப்படுத்தின ஒருத்தன் நான் இன்னைக்கு காலையில நிம்மதியா காஃபி குடிக்கணுமா வேண்டாமா அப்படிங்கறத முடிவு செய்யற அதிகாரத்தை நான் அவன்கிட்டயே கொடுக்கறேனா? ஆமா, அதுதான் யதார்த்தம். இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். அப்படியானா மன்னிப்பு அப்படிங்கிறது அவனுக்காக செய்யற கருணை இல்ல, எனக்கான மன விடுதலை, என்னை காத்துக்கிற ஒரு கவசம். மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. இதோட சேர்த்து நம்ம ஆனந்தத்தை கொல்லும் இன்னொரு பெரிய எதிரி பொறாமை. பொறாமை எப்படி ஆனந்தத்தை கெடுக்குது? இந்த உலகத்துல மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவுள்ள கேக் போலனும், இன்னொருத்தர் ஒரு பெரிய துண்டை எடுத்துக்கிட்டா நமக்கு கிடைக்காம போயிடும்னு நாம நினைக்கிறோம். இந்த பொறாமையை அழிக்க புத்த மதத்துல முதிதா அப்படிங்கிற ஒரு பயிற்சியை சொல்வாங்க. முதிதா அப்படின்னா என்ன? முதிதா அப்படிங்கிறது மத்தவங்க மகிழ்ச்சியை பார்த்து நாமும் மகிழ்றது. அதாவது சிம்பத்தெட்டிக் ஜாய். மகிழ்ச்சிய ஒரு போட்டியா பார்க்காம இன்னொருத்தரோட வெற்றியை கண்டு நாம உண்மையாவே சந்தோஷப்படும் போது நமக்கான மகிழ்ச்சியோட அளவும் பிரம்மாண்டமா விரியுது. ஓ, நாம அந்த மகிழ்ச்சியில பங்கேற்கிறோம். கரெக்ட். இது நம்ம இதயத்துல இருக்கிற தடைகளை உடைக்கிற ஒரு மிகச்சிறந்த பயிற்சி. இந்த முழு உரையாடலையும் நாம தொகுத்து பார்த்தா ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. ஆனந்தம் அப்படிங்கிறது நாம வெளியில தேடி அலையிற ஒரு பொருளோ பதவியோ கிடையாது. நிச்சயமா இல்ல. அது நாம நம்மளோட வழிகளை எப்படி பார்க்கறோம், மத்த மனிதர்களிடம் எவ்வளவு இரக்கம் காட்டுறோம், நம்மளோட சொந்த ஈகோவை எப்படி நகைச்சுவையால உடைக்கிறோம், அப்புறம் நம்மள காயப்படுத்தினவர்களை மன்னிச்சு எப்படி நம்ம மன அமைதியை திரும்ப பெறுகிறோம் அப்படிங்கறதுல தான் முழுமையா அடங்கியிருக்கு. ஆமா, துன்பங்கள் நிறைந்த இந்த உலகத்துல உண்மையான ஆனந்தத்தை கண்டுபிடிக்கிறது சாத்தியமே அப்படிங்கறத தங்க சொந்த வாழ்க்கையின் மூலமா இந்த 2 தலைவர்களும் நமக்கு சந்தேகத்துக்கு இடமில்லாம நிரூபிச்சிருக்காங்க. நாம இந்த விவாதத்தோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த ஆழமான கருத்துக்களை எல்லாம் அலசிய பிறகு உங்களுக்காக ஒரு சிறிய இறுதி சிந்தனை. நீங்க இப்ப போராடிக்கிட்டு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையோ இல்ல உங்களை ரொம்ப கடுமையா காயப்படுத்தின நபரையோ கொஞ்சம் மனக்கண்ணுல நினைச்சுக்கோங்க. மாறாக உங்களுக்கு பொறுமையையும் எல்லையற்ற இரக்கத்தையும் நீங்க தேடுற உண்மையான ஆனந்தத்தையும் கத்துக் கொடுக்கறதுக்காக வாழ்க்கை உங்களுக்கு வழங்கின ஒரு பாடம், அதாவது ஒரு கரிக்குலம் அப்படின்னு நீங்க நினைச்சா உங்க மனநிலை இப்ப எப்படி மாறும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த ஒரு சின்ன பார்வை மாற்றமே நம்மள எல்லா துன்பங்கள்ல இருந்தும் விடுவிச்சு ஆனந்தத்தை நோக்கி நகரச் செய்யும் இல்லையா? நிச்சயமா. இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் இப்போது வீடியோவின் இறுதி பகுதி டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இப்போது வீடியோவின் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இப்போது வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போது வீடியோவை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. லைக் பண்ணுங்க. இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. மனப்பூர்வமான நன்றி.